ஏர் போறதுக்கு வென்டிலேஷன் ஹோல் கொடுத்துருக்கோம். இது வந்து எங்களோட பேட்டர்ன் ப்ராடக்ட்டுங்க. ஸோ இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா பயோக்ளீன் மீடியம்ங்க. இது வந்து காயர் பித். நாங்கள் அதில் வந்து கம்போஸ்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுற மைக்ரோபை கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு டெமோ கொடுக்குறேங்க. இது வந்து வென்டிலேஷன் கேப்பை. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு ஒரு லேயர் வந்து பயோக்ளீன் போட்டுக்கோங்க. போட்டுட்டுங்க உங்க கிச்சன்ல வேஸ்ட் உங்க கிச்சன்ல ஜெனரேட் ஆகிற வேஸ்ட் எல்லாத்தையும் நீங்க அப்படியே ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு வந்து தோல் கடினமா இருக்கிற காய்கறிகளை மட்டும் நீங்க சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டுங்க நீங்க அதுக்கு மேல ஒரு லேயர் கொடுக்கணும். இது நல்லா கவர் ஆகுற மாதிரி கொஞ்சம் பயோக்ளீன் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டுட்டு வரீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா நிறையருக்கு வந்து ஹார்ட்லி ஒரு 10 days எடுக்குங்க. 10 daysல இது நம்பிடுச்சு அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் கீழே வச்சுட்டு 2வது பின்னை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீழே இருக்க பின் வந்து கம்போஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு 21 days எடுக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கிச்சனில் ஜென்ரேட் ஆகிற எல்லா டைப் ஆஃப் வேஸ்ட்டுமே போட்டுக்கலாங்க. நீங்கள் சிக்கன் இருக்குது, ஃபிஷ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். குழம்பு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணி போடுறது வந்து பெட்டராக இருக்குங்க. அப்புறம் வந்து இதில் போடக்கூடாத ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தேங்காய் தொட்டி, பிளாஸ்டிக்கில் இருக்கிற எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் அதை இதில் போடக்கூடாது. கண்ணாடி அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் இதில் போடக்கூடாதுங்க. எக்ஸலை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி இதில் போடுங்க. ஸோ எல்லாருமே இந்த மாதிரி கிச்சனில் ஜென்ரேட் ஆகிற வேஸ்ட்டை வந்து உரமாக மாற்றுறதுக்கு பயப்படுற மெயினான விஷயம் என்னன்னா வாசம் வரும், புழு வரும், அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறனால தான் மோஸ்ட்லி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் எங்கள் பயோக்ளீனை பொறுத்தளவு நீங்கள் பயோக்ளீன் மீடியா யூஸ் பண்ணும்போது எந்த விதமான ஃபவுல் ஸ்மெல்ஸோ இல்லை புழுக்களோ எதுவுமே இருக்காதுங்க. கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட் ப்ரொடக்ஷன் ட்ரே இருக்கும். ஸோ எறும்புகளோட தொந்தரவு இருக்காது. லீச்சேட் எதுவுமே ஃபார்ம் ஆகாதுங்க. ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.